விக்ரம் நடிப்புல அருண்குமார் இயக்கியிருக்கக்கூடிய வீரதீர சூரன் பார்ட் 2 கடந்த மாதம் 27ஆம் தேதி வெளியாகியிருந்தது. இதுல விக்ரம் கூட எஸ்.ஜே. சூர்யா, துஷாரா விஜயன், சுராஜ் வெஞ்சரமுடு உள்ளிட்டோர் நடிச்சிருந்தாங்க. பெரிய எதிர்பார்ப்போடு வெளியான படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சிருந்தது. அதே சமயம் விக்ரமுடைய ரசிகர்களுக்கு படம் பெரிய அளவுல திருப்தியை கொடுத்திருக்கு. இந்த நிலையில படம் வெளியாகி ஒரு வாரம் முடிஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல பாக்ஸ் ஆபீஸ் நிலவரம் பத்தி தகவல் வெளியாகியிருக்கு. விக்ரம் தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான நடிகர்கள் ஒருத்தர். எந்த கேரக்டரா இருந்தாலும் அசால்ட்டா ஸ்கோர் செய்யக்கூடிய அவருக்கு கடந்த பல வருடங்களாவே சொல்லிக்கொள்ளும்படியான கமர்ஷியல் ஹிட் இல்ல. அவருடைய ரசிகர்கள் கிட்ட கேட்டா அவங்களே கடைசியா சாமி, அன்யன் ஆகிய படங்களை தான் சியானுக்கு வணிக ரீதியான வெற்றிகளை கொடுத்த படங்கள்னு சொல்லுவாங்க. ஆனா விக்ரம் அதை பத்தி கவலைப்படாம தொடர்ந்து வித்தியாசமான கெட்டப்களை போட்டு பல படங்கள்ல நடிச்சாரு. அப்படி விக்ரம வச்சு பாரஞ்சித் தங்கலான் படத்தை இயக்கியிருந்தாரு. நிச்சயம் இந்த படம் விக்ரமுக்கு பெரிய வெற்றியை பெற்றுத்தரும்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த படமும் தோல்வியை தான் தழுவியிருந்தது. இனியும் இப்படியே இருந்தா தன்னுடைய மார்க்கெட் சரிஞ்சிரும்னு சுதாரிச்ச விக்ரம் ஒரு முழு கமர்ஷியல் படத்துல நடிக்க முடிவெடுத்தாரு. அதன்படி சித்தா, சேதுபதி, பண்ணையாரும் பத்மினியும் படங்களை இயக்குன அருண்குமார் இயக்கத்துல நடிக்க கமிட் ஆனாரு அவரு. அதன்படி வீரதீர சூரன் திரைப்படம் உருவாச்சு. அந்த படத்துல விக்ரம் கூட எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் வெஞ்சரமுடு, துஷாரா விஜயன் உள்ளிட்டோர் நடிக்க ஜிவி பிரகாஷ் இசையமைச்சாரு. படமானது கடந்த மார்ச் 27ஆம் தேதி வெளியாகியிருந்தது. அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனாலும் பெரிய பிரச்சனைகளையும் சந்திச்சிருந்தது. கடன் பிரச்சனையால படம் தாமதமாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு கட்டத்துல படம் வெளியாகாதோன்னெல்லாம் அவருடைய ரசிகர்கள் கவலைப்பட தொடங்கிட்டாங்க. நல்வாய்ப்பா அந்த படம் அப்படியே எதுவும் ஆகாம வெளியாகிருச்சு. 27ஆம் தேதி மாலை தான் முதல் காட்சியே திரையிடப்பட்டிருந்தது. ஒரே இரவுல நடக்கக்கூடிய கதைக்களத்தை வச்சு படம் உருவாக்கப்பட்டிருந்தது. படத்தை பார்த்த விக்ரம் ரசிகர்களுக்கு முழு திருப்தி கிடைச்சது. இப்படிப்பட்ட விக்ரம பார்த்து எத்தனை வருடங்கள் ஆகிருச்சுன்னு அவங்க சொன்னாங்க. அதே சமயம் பொதுவான ரசிகர்கிட்ட படம் கலவையான விமர்சனத்தை தான் பெற்றிருக்கு. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்த விக்ரம் படத்தினுடைய ரிசல்ட்டுகளுக்கு வீரதீர சூரன் படத்தினுடைய ரிசல்ட் கொஞ்சம் பாசிட்டிவா தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில படம் வெளியாகி நேத்தோட ஒரு வாரம் முடிவடைஞ்சிருக்கு. தற்போது அந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆபீஸ் குறித்த நிலவரம் வெளியாகிருக்கு. அதாவது சாசனிக்குங்கிற வலைதளம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் படி நேற்று அந்த படம் வெறும் 1.85 கோடி ரூபாய் தான் வசூல் செஞ்சிருக்கான். முதல் நாள்ல டல் அடித்த படத்தினுடைய வசூல் நாட்கள் செல்ல செல்ல உயர்ந்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 7 கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சிருக்கு. ஆனா நேற்று அதுக்கு முந்தைய 2 நாட்களும் படத்தினுடைய வசூல் அடி வாங்கியிருக்கு. அந்த வலைதள தகவல் படி மொத்தமா 28 கோடி ரூபாய் வரைக்கும் தான் வசூல் செஞ்சிருக்கான்.